அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி பண்ணுறோன்னா ஒரு கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி தான் செய்கிறோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் பச்சடிக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காயில் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய், ஒரு இவ்வளோ பெரிய மூடி தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேங்க. கடுகு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அரைக்கிற கருவேப்பிலை 1 ஸ்பூன், சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கட்டி தாங்க. இப்போ வந்து பைனாப்பிள் எடுத்துருக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து 2ஆக கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி வச்சு அந்த முள்ளோட நம்ம பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன பைனாப்பிள் வந்து நம்ம வேக வச்சிடலாங்க. அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்புங்க. நான் உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் சொல்லுங்க. ஒரு 1.25 கப் எடுத்துருக்குறேங்க. இன்னும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. காய் வேகிற கிழவா தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு சின்ன கட்டி எடுத்துருக்குறேன். ஏன்னா வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துனோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு, பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கணுங்க. மூடி போட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க வேக. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாங்க, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கடுகு சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை. இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பைனாப்பிள் வந்து வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிளோட இந்த ஊற்றின மசாலா வந்து நல்லா வெந்துங்க. நமக்கு வந்து தேங்காயோட பச்சை வாசல்லாம் போகணுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. தயிர் வந்து இப்படி கெட்டியாக இருக்குங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் எல்லாம் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருணுங்க. பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றின தேங்காய் பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணுங்க. ஆறின பின்னாடி தான் நம்ம கூட தயிர் சேர்த்தணும். ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இந்த கெட்டி தயிர் ஊற்றுறங்க. தாளிப்பு நம்ம கொடுத்துடலாங்க. இப்போ வந்து இது வந்து தேங்காய் எண்ணெய் தாளிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி 2 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வச்சுங்க. இதை வந்து நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாங்க. பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க.